திவ்யா சார்பா விஜய் சார் கிட்ட எனக்கு 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்தப்பவே பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த 3 ஏதாவது நவரசங்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட்டை திவ்யா சொன்னாங்க. சொல்ல முடிக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி பேஷியன்ஸ் இல்லாமல் தான் நின்றுட்டு இருந்தார். அவரால் அதை பொறுத்து கேட்டுக்கவே முடியல. ஐயோ இதை கேட்டே ஆகணுமேங்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் இருந்துச்சு. எனக்கு க்ளீனாக தெரிஞ்சது. அவரோட சன்கிளாஸஸ் அவர் போட்டுட்டு வர்றது கூட அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி போடுறாரு மாதிரி தான் எனக்கு தோணுது. அவரோட கண்ணை நம்மளால் பார்க்க முடியல. ஆனாலும் கூட அவரோட பாடி லாங்குவேஜ் வச்சு நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுது. திவ்யா பேசுகிறத கேட்க அவருக்கு பொறுமை இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மற்றவங்களை எல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு, திவ்யாவை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஸ்டேஜில் வச்சுட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு. ஒரு வயசான மனுஷன், அவருக்கு என்ன தெரியுதோ, எப்போவுமே வயசானவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும், அவங்களோட நாலேஜை வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கை தான். என் பிரவீன் காந்தி சார் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பேசுவாங்க. நம்ம வீட்டிலலாம் நமக்கு அப்பா அம்மா இல்லையா, அவங்களாம் எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. அது கூட அவருக்கு பொறுத்துக்க முடியல. ஒரு என்ன ஹோஸ்ட் அவர், ஒரு அப்பா முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணை, ஏன் உங்கள் பொண்ணு சண்டையே போடலையா, அப்படியா வீட்டில் நிற்க, ஓ அப்போ வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது அவங்க அப்பாவுக்கு. பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன கேட்ட நேரமோ தெரியல. இவர்கிட்ட இந்த பேச்சு கேட்கணும்னு அவசியமாக இருக்குது. அவரோட பொண்ணை பற்றியே இது வந்து விஜய் சாரும் ஒரு அப்பா தானே, அவருக்கு தெரியும்ல. அவரோட பொண்ணையோ பையனையோ கானா வினோத்தன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அப்போ உங்கள் பையனும் உங்களே மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பொண்ணுங்களை பையனை பற்றி கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்படி என்ன திவ்யா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? ஏதாவது பெருசாக தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இவர் இப்படி ஒரு ஆட்டிடியூட் த்ரோ பண்ணாருன்னா கரெக்டு. அது பண்ணல. அப்புறம் கடைசி வின்னர் ஸ்பீச் பேசுகிறாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா காதில் கை வைக்கிறாரு. கேஷுவலாக வச்சாரா இல்லை நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சாரா, அது என்னன்னு தெரில. பேசும்போது காதில் கை வைக்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவர் காட்டுறாருன்னு எனக்கு சத்தியமாகவே புரியல. ஒரு ஹோஸ்ட்டுன்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பயாஸ்டாக இல்லாமல் இருக்கணும். சரி, அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குது பிடிக்காம பயாஸ்டாக இருக்கணும். சாரி, பயாஸ்டாக இல்லாமல் இருக்கணும். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேறு. பட் ஒரு ட்ராஃபி, வின்னர் ட்ராஃபி கொடுக்குறாரு. வெல் பிளேடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அது கூட சொல்லலை. விக்ரமுக்கும் சபரிக்கும் சொன்ன வார்த்தை கூட அவர் திவ்யாவுக்கு சொல்லலை. அண்ட் திவ்யாவோட விக்ட்ரியை யாருமே செலிப்ரேட் பண்ணல. எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. எந்த வினோதண்ணா மட்டும்தான் வந்து சந்தோஷமாக ஹக் பண்ணார், சபரி மட்டும்தான் வந்து சந்தோஷமாக ஹக் பண்ணாங்க. அப்படி பார்த்தா வினோதண்ணாக்கு அவர் புறம்படணும்னா தாராளமாக படலாம், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனாலும் கூட அவர் பெருந்தன்மையாக வந்து ஹக் பண்ணார். சபரி அந்த இடத்துல ரன்னராக இருக்கிறாரு, சபரி அந்த இடத்துல ஹாப்பியாக ஹக் பண்ணார். மற்றபடி யாருக்கிட்டையுமே அந்த பிஹேவியர் சுத்தமாக இல்லை. யாருமே அவங்களோட விக்ட்ரியை ஒரு செரிஷ் பண்ண மாதிரியே தெரியல. பிடிக்கலைங்கிறதெல்லாம் வேறு. ஒரு நடிப்புக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூட யாருமே இது பண்ணலான்னு இது எனக்கு மட்டும் தான் தோணுச்சா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்காக தான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.